செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் ஃபார்முலா கார் ரேஸ் 7 மணிக்கு துவங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் ஃபார்முலா கார் ரேஸ் 7 மணிக்கு துவங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயமானது 7 மணிக்கு துவங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயமானது 7 மணிக்கு துவங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். ஃபார்முலா 4 கார் பந்தயம் நீதிமன்ற அந்த உத்தரவுக்கு பிறகு 7 மணிக்கு தொடங்கும் என நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அதாவது 5:15 மணிக்கு இன்னும் 15 நிமிடங்களில் இந்த சோதனை ஓட்டம் நடைபெறும் என்றும் அதனைத் தொடர்ந்து சில சாகச நிகழ்ச்சிகள் நடைபெறும். 7 மணிக்கு இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் தொடங்கும் என்று நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது அந்த FIA சான்றிதழ் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் முதற்கட்டமாக கிடைத்திருப்பதாகவும் இன்னும் சில மணி நேரங்களில் அந்த இறுதி சான்றிதழும் கிடைத்துவிடும். எனவே முதற்படியாக ப்ரொவிஷனல் சான்றிதழ் கிடைத்துவிட்ட காரணத்தால், தற்காலிக சான்றிதழ் கிடைத்துவிட்ட காரணத்தால் இந்த கார் ரேஸை தொடங்குவதில் நடத்துவதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை என அதிகாரிகள் தரப்பில் நமக்கு தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே 8000 பேர் பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர்களெல்லாம் பெரும்பாலானோர் வந்து தங்களுடைய இருக்கையிலே அமர்ந்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் முதல் முறையாக நடைபெறக்கூடிய இந்த ஃபார்முலா 4 கார் ரேஸ் இன்னும் சற்று நேரத்தில் பந்தய ஓட்டங்கள் நடைபெற இருக்கின்றது. இந்த பந்தயங்கள் சோதனை ஓட்டம் நடைபெற்று இந்த டிராக் எப்படி இருக்கின்றது, வளைவுகளில் எப்படி திரும்ப வேண்டும் உள்ளிட்டவற்றையெல்லாம் வீரர்கள் தங்களுக்குள் பேசி ஒரு முடிவுக்கு வருவார்கள். அதன் பிறகு 7 மணிக்கு தகுதி சுற்று போட்டிகள் நடைபெறும். இன்றைய தினம் முழுவதும், அதாவது ஒரு 3 மணி நேரம் அந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும். முழுவதுமே தகுதி சுற்று போட்டிகள் தான். இன்றைய தகுதி சுற்றில் வெற்றி பெறக்கூடியவர்கள் அடுத்த சுற்று, அதாவது நாளை தினம் நடைபெறக்கூடிய இறுதி சுற்றுக்கு முன்னேறுவார்கள். அதில் தான் யார் வெற்றி பெற்றார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வரும். எனவே முதல் முறையாக நடைபெறக்கூடிய இந்த ஃபார்முலா 4 கார் ரேஸ், இதனை பார்ப்பதற்காக சென்னை வாசிகள் மிகுந்த ஆர்வத்தோடு குழுமி இருக்கின்றார்கள். டிக்கெட் பெற்றவர்கள் உள்ளே வருவதற்கான அந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் சோதனை ஓட்டம் தொடங்க இருக்கிறது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் நமக்கு சொல்லக்கூடிய தகவல்.